அனைத்து ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். இந்த ஒரு திருநீரை நாம் நெத்தியில எந்த முறையில் என்ன மந்திரத்தை சொல்லி நாம் அணிய வேண்டும் கேட்டேன்னா, அதாவது விபூதியை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தட்டுல வச்சுக்கணும், சரி இல்லையா? விபூதி ஒரு டிராப் கீழே சிந்தக்கூடாது, சரி இல்லையா? அப்போ அந்த விபூதி இப்படி பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கையில எடுத்து இப்படி ஃபுல்லா இப்படி பண்ணணும், சரி இல்லையா? அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டு கீழே இருக்கும், சரி இல்லையா? தட்டு கீழே வச்சுட்டு இப்படி அணிஞ்சு இப்படி இப்படி பண்ணணும், சரி இல்லையா? தலை இப்படி வானத்தை நோக்கி இருக்கணும், வானத்தை நோக்கி இருந்துட்டு இது இப்படி இருக்கணும். இந்த கை அப்படியே இப்படி போயிட்டு மேல தலை வானத்தை நோக்கி பார்த்து இப்படிதான் அணிய வேண்டும், சரி இல்லையா? இந்த ஒரு 3 முறை இந்த மாதிரி பண்ணணும், சரி இல்லையா? பண்ணிட்டு இது அணியும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்று கேட்டேன்னா, மெயினா சைவத்துல இருக்கிறவா இந்த மந்திரத்தை தாராளமான்னு சொல்லலாம். சைவத்துல இல்லாதவா வெறும் திருநீர் மட்டும் அணிஞ்சா போதும், சரி இல்லையா? சைவத்துல இருக்கிறவா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்க திருநீர் அணியலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் நெற்றியில் திருநீர் அணியலாம். இதுதான் விபூதி அணிவதற்கான முறை. ஹரி ஓம்.